வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தனுசு ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். மனம் குழப்பத்தை சந்திக்கும், வார்த்தைகள் குழப்பத்தை சந்திக்கும், எடுக்கும் முடிவுகளில் தடுமாற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாற்றங்கள் நீங்கள் எடுக்கும் தவறான முடிவுகளாக இருக்குமே தவிர எந்த ஒரு விஷயத்துக்கும் அடுத்தவங்களை குத்தம் சொல்கிற மாதிரி சூழ்நிலை இல்லை. அதனால் எல்லா தவறுகளுக்கும் முழு பொறுப்பு நீங்கள் தான் ஏற்க வேண்டியது இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்ப விஷயம் உங்களுக்கு இன்று குழப்பத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா அதை நீங்கள் தள்ளி போடுறது நல்லது. வேண்டாத விஷயங்களில் மனதை அலபாய விடாமல் இருக்கிறது நல்லது. எதிரிகள் உங்களுக்கு பலமற்று போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களால் உங்களுக்கு தொல்லை இல்லை. பட் இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், விரையாதிபதி செவ்வாய் விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால தந்தை வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தையின் பூர்வீக சொத்து விஷயமாகவும் இன்று அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் ஏற்படும் பொழுது உங்களுக்கு வீண் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு மட்டுமே இன்று உங்களுக்கு துணை இருக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளால் மனக்கவலை ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். குழந்தைகள் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். வாழ்க்கை துணை பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். உங்களுடைய பெற்றோர், குறிப்பாக தந்தை, பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். உங்களுடைய அப்பா, உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய குழந்தை, இந்த 3 பேருக்கு நடுவில் நீங்கள் மாட்டிட்டு இன்றைக்கி முழிக்க போகிறீங்க. யார் சொல்கிறத கேட்டு நடக்கணும்னு தெரியாது. உங்கள் அப்பா இன்றைக்கி கோயிலுக்கு போகணுன்னு கூப்பிடுவார். உங்கள் கணவர் இன்றைக்கி சினிமாவுக்கு போகணுன்னு கூப்பிடுவார். உங்கள் பொண்ணு வேறு எங்கேயாவது போகணும், ஷாப்பிங் மால் போகணுன்னு கூப்பிடுவாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியாமல், முடிவெடுக்க முடியாமல், குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை, நான் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறேன், என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறேன்னு 3 பேருமே உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க. கவனத்துடன் இருப்பது நல்லது. வீண் குழப்பம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் அப்பாவோட சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை சொல்கிறதுக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டால், இது முக்கியமான விஷயம். இது உங்களுடைய தேவைகளுக்காக சண்டை போடக்கூடிய சூழ்நிலை. வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. அனாவசியமான மன வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பீங்க அவருக்கு. அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அல்லது உங்களை பிரிந்திருந்தால் அவர்கிட்ட சண்டை போட்டு அவர்கிட்ட சொத்து வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. இன்றைக்கி உங்களுடைய கோர்ட்டு கேஸு சம்பந்தமாக அவசர முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் லீகலாக போனீங்கன்னா உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படும். அதே சமயம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் தப்பு கிடையாது. இருந்தாலும் நிதானத்தை தவற விடாதீர்கள். அவருக்கு உண்டான மரியாதையை கொடுத்து பேசுங்க. என்ன காரணம்னா, சூரியன் பித்திருக்காரர்கள், சூரியன் மாத்திருக்காரங்களோடு சேர்ந்து இருக்காரு. அதனால் உங்களுடைய வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தில், குறிப்பாக உங்கள் தாயாருக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். அவர்களிடம் பேசும் பொழுதும் மரியாதை குறைவாக பேசிவிடாதீர்கள். இன்று உங்களுக்கு தடுமாற்றங்கள் நிறைந்த நாள், முன்கோபம் அதிகரிக்கும் நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக எதிரிகளின் செயல்பாடுகள் வீரியத்தை கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிரிகள் பலம் பெறுகிறார்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தந்தை வழி உறவினர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடும் சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சரி, சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, இன்றைக்கி அதிகமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு வேண்டாத விஷயத்துக்கோ இல்லை கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது அவங்க செலவு பண்ணிவிடுவாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அவங்க பர்ஸ் இருக்காது, இல்லை பர்ஸில் பணம் இருக்காது. அதனால் உங்கள் கையை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. கையிருப்புகள் கரையும் சூழ்நிலை உள்ள நாள்.